பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே வெடித்த மோதலில் இன்று வரை நடைபெற்ற விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். காஷ்மீரின் பஹல்காமில் ஊடுருவி ஏப்ரல் 22ஆம் தேதியன்று தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் கணவனை இழந்த பெண்களுக்கு நீதி வழங்க 13 நாட்களுக்கு பின் மே 7ஆம் தேதி அதிகாலை ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உட்பட 9 இடங்களில் ஜெய்ஷே முகமது, லஷ்கர் ஏ தொய்பா உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளின் நிலைகளை இந்திய படைகள் துல்லியமாக தாக்கி அழித்தன. தீவிரவாதிகள் மீதான தாக்குதலை பொறுத்துக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் மே 7 அன்று காலை முதலே காஷ்மீர் எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியது. 2வது நாள் அதிகாலையில் காஷ்மீர் எல்லைக்கோடு பகுதிகளில் பாகிஸ்தான் படையினர் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லாகூரில் உள்ள வான்வழி பாதுகாப்பு கட்டமைப்பை ட்ரோன் தாக்குதல் மூலம் இந்தியா அழித்தது. இந்திய ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தும் முயற்சிக்கு பதிலடியாகவே லாகூரில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை விளக்கமளித்தது. மே 8ஆம் தேதி அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணையை அனுப்பியது. அதனை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்தது. அன்றைய இரவு ஜம்முவின் சத்வாரி, சம்பா, ஆரஸ்புரா, ஸ்ரீநகர், ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையோர நகரங்களை குறிவைத்து ட்ரோன் ஏவுகணைகளை ஏவியது பாகிஸ்தான். பாகிஸ்தான் அனுப்பிய அனைத்து ட்ரோன்களையும் நடுவானிலேயே S-400 ஏவுகணையை வைத்து வெற்றிகரமாக இந்தியா தாக்கி அழித்தது. இந்த காட்சிகளையும் ராணுவம் வெளியிட்டது. மே 9ஆம் தேதி இரவும் பாகிஸ்தான் படைகள் அத்துமீறலில் ஈடுபட்டன. உரி குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏராளமான வீடுகள் மற்றும் பொது சொத்துக்கள் சேதமடைந்தன. இதையடுத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்திய நிலைகள் மற்றும் தீவிரவாதிகளின் ஏவுகணை தளங்கள் இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்டன. இந்நிலையில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாலை 5 மணிக்கு இரு நாடுகள் இடையிலான தாக்குதல் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் 4 மணி நேரத்தில் நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டது. ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர், கத்துவா, ஆரஸ்புரா, நக்ரோட்டா, குஜராத்தில் கட்ச், பூஞ்ச் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்க முயன்ற பாகிஸ்தானின் முயற்சி முறியடிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.